ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பிபிசி. பிபிசினா ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டாக பிபிசின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிபிசி தான் ஒரு கம்பெனியோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்பெனியில் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு நிறையா பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட்ஸ்லாம் தானாகவே நடக்காது. அது யாராவது ஒருத்தவங்க தான் வந்து சொல்லணும், இந்த பார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், இந்த பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஓவர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இல்லைனா அதிகமான ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு பார்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட் வந்து எங்கே பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், அதை வந்து அந்த பார்ட் வந்து யார் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அந்த எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு இந்த பிபிசி டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டூலிங்காக இருந்தாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தான் வந்து ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிபிசி டிபார்ட்மெண்ட்னா என்னன்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பிபிசின்னு என்னன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் என்னென்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் பிபிசியோட மேஜர் ஃபங்க்ஷன் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்னா என்னென்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷன்னா ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கு நடுவில் இருக்க ப்ராசஸ்லாம் என்னென்னன்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் எப்பப்போ நடக்கணும், எவ்வளோ பண்ணணும், இல்லைனா யார் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறதா வந்துட்டு இந்த பிபிசியோட ஒர்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளானிங்னா என்னென்னு பார்ப்போம். பிளானிங்னா இனிமேல் எடுக்க போகிற ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு பிளானிங். இதே ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷனை எப்படி வந்து செய்கிறது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஆக்ஷன் தான் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்கிறது. கண்ட்ரோல்னால் பிளான் பண்ணபடி நடக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் அதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு இதுதான் வந்துட்டு கண்ட்ரோல். ஓகே, இப்போ பிபிசின்றது வந்துட்டு வேறு மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸை பிளான் பண்ணி அந்த டைமுக்குள்ளார பிளான் பண்ண ஆப்ரேஷனை நடக்க வைக்கிறது தான் வந்துட்டு இந்த பிபிசியோட ஒர்க்கு. அதாவது வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அந்த ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற டைம், அந்த டைமுக்குள்ளார எல்லா மெட்டீரியலும் வந்துட்டு அசம்பிள் பண்ணிவிட்டோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டோ அந்த ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வேலையை செய்ய சொல்கிறது தான் வந்துட்டு இந்த பிபிசி, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். ஓகே, இப்போ நம்ம பிபிசியோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னன்ட்டு ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த 5 ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ரீ பிளானிங், செகண்ட் வந்து ரூட்டிங், தேர்டு வந்து ஷெடியூலிங், ஃபோர்த் வந்து டிஸ்பேச்சிங், ஃபிஃப்த் வந்து கண்ட்ரோலிங். ஓகே, இந்த 5 மேஜர் ஃபங்க்ஷன் தான் என்னென்னன்ட்டு நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப்ரீ பிளானிங். ப்ரீ பிளானிங்கிறது வந்துட்டு பிளானிங்னா அப்புறம் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு பிளானிங். ஓகே, இப்போ ப்ரீ பிளானிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடக்ஷனுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முதல்ல அதில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முதல் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்னன்ட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரீ பிளானிங். இந்த ப்ரீ பிளானிங்கில் ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஃபோர்காஸ்டிங்னா நம்ம மேனுஃபேக்சர் செய்ய போகிற ப்ராடக்ட்டு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபோர்காஸ்டிங். இந்த ஃபோர்காஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷனே வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் டிசைன். அந்த ப்ராடக்ட் டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ப்ரீ பிளான் இருக்கும். தேர்டு வந்துட்டு ப்ராடக்ட் பிளானிங், அடுத்து ப்ராசஸ் பிளானிங், ஃபிஃப்த் வந்துட்டு மேன், மிஷின், மெட்டீரியல் அண்ட் டூல் இந்த அவைலபிள்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரீ பிளானிங் வந்து பண்ணுவாங்க. ஓகே, பிபிசியோட மேஜர் ஃபங்க்ஷனில் இருக்க செகண்டு, அதாவது அந்த ரூட்டிங்னு இருக்கு இல்லையா, ரூட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ரூட்டிங்னா ப்ரொடக்ஷன் இல்லைனா மேனுஃபேக்சரிங் அப்போ ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு கம்ப்ளீட் காம்போனண்ட்டாக மாறுறதுக்கு எந்தெந்த ரூட் வழியாக, அதாவது எந்தெந்த ப்ராசஸ் வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ரூட்டிங். ரூட்டிங்னா மேனுஃபேக்சரிங் போது செய்ய வேண்டிய ப்ராசஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருப்பாங்க அந்த ரூட் ஷீட்டில் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ப்ராசஸ் அப்போ எங்கெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அந்த ப்ராசஸ் வந்துட்டு, அப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து யார் பண்ணணும் அப்படின்னு இந்த ரூட் ஷீட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ரூட் ஷீட்டுன்ற ஒரு ஷீட்டில் தான் வந்துட்டு இந்த ரூட்டிங், அந்த ரூட் மேப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிளாட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரூட்டிங்கை தான் வந்து ப்ரொடக்ஷனோட டைம் வந்து செட் பண்ணும். இவ்வளோ டைமுக்குள்ளார வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ரூட்டிங்.
ஒரு ப்ராசஸ்லேயும் எவ்வளோ மேக்ஸிமம் குவான்டிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ரூட்டிங்கில் வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஷெடியூலிங்னா ப்ரொடக்ஷனுக்கான டைமிங் பிளானை ரெடி பண்ணுறது தான் வந்துட்டு ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்து தந்திருப்பாங்க. அதாவது 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அந்த பார்ட்டு, இல்லைனா அந்த காம்பனண்ட் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைனா எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் ரேட் வந்து தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூலிங்கோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவையான ப்ராடக்டை டிலே இல்லாமல் அந்த கஸ்டமர் ஷெடியூலுக்கு மீட் பண்ணுறதுக்காக தரது தான் வந்துட்டு இந்த ஷெடியூலிங். இதை வந்து ஜெயின் சார்ட் அப்படின்ற ஒரு சார்ட்டில் தான் வந்துட்டு பிளாட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஷெடியூலிங்கில் 3 டைப் ஆஃபான ஷெடியூலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னா மாஸ்டர் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்ட் ஷெடியூலிங். தேர்டு வந்துட்டு மிஷின் லோடிங் ஷெடியூலிங். ஓகே, இது வந்து மாஸ்டர் ஷெடியூலிங்னா இது வந்து ஒரு எல்லா என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதா வந்துட்டு இந்த மாஸ்டர் ஷெடியூலிங். பார்ட் ஷெடியூலிங்கிறது வந்து பார்ட்டை பற்றி சொல்கிறது. மிஷின் லோடிங் ஷெடியூலிங் வந்து எந்தெந்த மிஷின்லாம் அவைலபிளாக இருக்குது, இல்லை எந்தெந்த மிஷின்லாம் அடுத்த லோடிங்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மிஷின் லோடிங் ஷெடியூலிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிபிசியோட மேஜர் ஃபங்க்ஷனில் இருக்க 4th பாயிண்ட்டு, அதாவது டிஸ்பேச்சிங். ஓகே, இந்த டிஸ்பேச்சிங்னா இப்போ ஸ்டோர்லேருந்து டிஸ்பேச் ஆகுது. அந்த டிஸ்பேச்சில் இப்போ ஒரு ஆர்டர் வருது, இப்போ ஒரு ஒர்க் ஆர்டர் ஜாப் ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஜாப் ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ஜாப் ஆர்டர் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாத்தையும் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டோர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் டூலிங் இருப்பாங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஆர்டர்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டரை வாங்கிட்டு ஆர்டர் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஏதாவது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி வைக்கிறது தான் வந்துட்டு இந்த டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்கிறது வந்து. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஜாப் ஆர்டர், ஒர்க் ஆர்டரு, ஷாப் ஆர்டர், மெட்டீரியல் இஷ்யூ ஆர்டர், டூல் ஆர்டர், மூவ் ஆர்டர், அப்புறம் ஃபைனல் டெலிவரி ஆர்டர் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து கொடுக்கலனா கூட, இப்போ மூவ் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்துட்டு அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ப்ராசஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, மிஷினிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மிஷினிங் ஆப்ரேஷனோட நிற்கும். மூவ் ஆர்டர் இல்லைனா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டு போகாது, ஏன்னா அதில் வந்து மூவ் ஆர்டர் கொடுக்கல. ஸோ பிபிசி வந்து இந்த ஆர்டரிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கரெக்டாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஓகே, நம்ம பிபிசியோட 5th பாயிண்ட்டு, அதாவது மேஜர் பாயிண்ட்டில் இருக்க 5th பாயிண்ட்டு என்னன்னு பார்ப்போம். கண்ட்ரோலிங். ப்ரொடக்ஷனை பிளான் பண்ண மாதிரி நடக்க வைக்கிறது தான் வந்துட்டு கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணுற மாதிரி நடக்க வைக்கிறது அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த ரா மெட்டீரியல் வந்து இஷ்யூ ஆகணும். அப்படி சப்போஸ் அதில் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உடனே அந்த ரா மெட்டீரியலை வந்து இஷ்யூ பண்ணணும். இல்லைனா அடுத்த ப்ராசஸ் மூவ் ஆகலையா, இல்லை எந்த ப்ராசஸில் வந்துட்டு ஏதாவது டிலே இருக்கா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறது. இதில் ப்ரொடக்ஷன் வந்து க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொடக்ஷனை ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் மூலிமா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, இதான் வந்துட்டு அந்த கண்ட்ரோலிங்னு சொல்கிறது. இந்த கண்ட்ரோலிங்கில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். மெட்டீரியல் கண்ட்ரோலு, லேபர் கண்ட்ரோலு, காஸ்ட் கண்ட்ரோல். மெட்டீரியல் கண்ட்ரோல்னால் மெட்டீரியலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அந்த மெட்டீரியலில் கரெக்டானதாக ஃபீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த மெட்டீரியல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேபர் கண்ட்ரோல். லேபர் கண்ட்ரோல்னால் கரெக்டான மேன் பவர்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு இந்த லேபர் கண்ட்ரோல். மேன் பவர் இருக்கிறாங்க, அந்த மேன் பவர் வந்து அதுக்கான எஃபிஷியண்ட்டான மேன் பவர் தானே அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த லேபர் கண்ட்ரோல். காஸ்ட் கண்ட்ரோல்னால் காஸ்ட் வந்து கரெக்டான காஸ்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை அதிகமான காஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுறோமா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோலிங்கில் வரும். ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிபிசினா என்னென்னு பார்த்துருக்கோம். பிபிசினா தான் ஒரு கம்பெனியோட உயிர் மூச்சு. ஏன்னா அவங்க தான் அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராசஸ் எப்பப்போ நடக்கணும், அது வந்து அந்த கஸ்டமரோட ஷெடியூலை வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த பிபிசியோட ஒர்க்கு தான். பிபிசினா ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். இதான் வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக பிபிசின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ப்ரொடக்ஷன் பிளானிங்னா ப்ரொடக்ஷன் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும் அந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்கில்.
நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலில் வந்துட்டு அந்த பிளான் பண்ணபடி தான் அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கா இல்லை அதில் எதாவது டீவியேஷன் இருக்கா அப்படின்னு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங். ஓகே இப்போ ஒரு கம்பெனியில் பிபிசியோட இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்னு பார்ப்போம். அவங்களுக்கு கம்யூனிகேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, யார் யார் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சேல்ஸு, ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், அப்புறம் பர்சனல், அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா, இது கூடலாம் வந்துட்டு அந்த பிபிசி வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிபிசி தான் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த பிபிசி. நெக்ஸ்ட்டு பிபிசி தான் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க ஒர்க் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரொடக்ஷனில் எதாவது டிலே இல்லைனா அந்த ப்ரொடக்ஷனில் மெட்டீரியல் வந்து எதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பிபிசி பர்சன் இருக்கார் இல்லையா, அந்த பிபிசி அவர் வந்துட்டு அந்த அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிசின்னு என்னன்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பிபிசியில் வர 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக் பற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.